வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அர்ஜுன். சொன்ன மாதிரி கரெக்டா வந்தேனா உங்களுக்காக தேடி பிடிச்ச ஒரு ஆக்ஷன் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு படத்தோட ஒன்லைனர் பத்தி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மலையில சிவனே என்ன தூங்கி இருக்க நம்ம கொடிய மிருகத்தை மனுஷங்க எல்லாம் சேர்ந்து தட்டி எழுப்பிடுறானுங்க. அது எழுப்புறதுனால எவ்வளவு பெரிய அலப்பறெல்லாம் நடந்துச்சு, அது எப்படி சமாளிச்சாங்க அப்படின்ற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். இதுக்கு மேல இது ஒன்லைனர் அப்படின்ட்டுலாம் வந்து எதுவுமே தேவையில்லை. நம்ம டேரக்டா படத்துக்குள்ளே போயிடலாம். ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் உங்கள் அர்ஜுன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அப்பாவும் பொண்ணு சேர்ந்துட்டு மலை ஏறிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அட்வென்ச்சர் பண்றது அப்படின்னு வந்துட்டு பயங்கரமா இஷ்டம். இந்த மாதிரி மலை ஏறிட்டு இருக்கும் போது பொண்ணுக்கு கால் ஸ்லிப் ஆகி அந்த கைத்துல தொங்கிட்டு இருக்கா மலையில இருந்து. அதுக்கு அவங்க அப்பா சாதாரணமா இப்படியே தொங்கிக்கிட்டு இருக்க போறியா இல்ல மேல வர போறியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நீங்க போங்க பெரியவரே, நான் மேல ஏறி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு மேல ஏறி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா உடனே பேச ஆரம்பிப்பாரு. இந்த மலைகள் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு, உனக்கு அந்த வித்தியாசமான கதைகள் எல்லாம் ஞாபகம் இருக்கா டைனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு. அந்த பொண்ணுமே அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சரி உனக்கு அந்த பூதம் கதையில எந்த கதை உனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் ரெண்டு பூதத்துக்கு நடுவில் கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு ஒரு 13 பூதங்கள் வந்துருச்சு. அதுல அந்த 13 பூதங்களும் பயங்கரமா குடிச்சிட்டு காலையில வரலும் அங்கே இருந்ததுனால சூரிய ஒளி பட்டு அந்த 13 பூதங்களும் கல்லா மாறிடுச்சு. அந்த பூதங்கள் எல்லாமே தான் இப்போ மலையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. தோ பாரு டைனி, எல்லா கதைகளிலும் ஒரு சில உண்மைகள் இருக்கதான் செய்யுது. அதுக்கு இந்த பொண்ணுமே வந்துட்டு அது வெறும் மலை தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றா. அதுக்கு அந்த பெரியவருமே, நீ ஒரு விஷயத்த நம்பாம பார்த்த அப்படின்னா உனக்கு அப்படிதான் தெரியும், முழுசா நம்பி பாரு, அப்பதான் அதுல இருக்கிற விஷயங்கள் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவளுமே பாக்குறா, ஆனாலுமே இவளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்பதான் அவங்க அப்பா சொல்லுவாங்க, கண்ணால பார்க்காத மனசால பாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவளுமே வந்து கண்ணை மூடிட்டு இது எல்லாத்தையும் நான் முழுசா நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை திறந்து பாப்பா. அப்போ அவரு சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த பூதங்களோட மூஞ்சி எல்லாமே வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது அந்த மலையில. இவங்க எல்லாருமே கல்லால மண்ணால செய்யப்பட்டவங்க, அதனாலதான் வெயில்ல வந்தவனே வந்துட்டு இவங்க கல்லா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. இந்த இடத்துல கரெக்டா நம்மளுக்கு படத்தோட டைட்டிலுமே போட்டு படத்தையுமே ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு 20 வருஷம் கழிச்சு கடல் கரையாண்ட ஒரு பொண்ணு பல்ல நோண்டிக்கிட்டு இருக்கா. அது நம்ம ஹீரோயின் பொண்ணு டெய்னி தான். இந்த பொண்ணோட உண்மையான பேரு நோரா டிடியன். இந்த பொண்ணோட அப்பா மட்டும்தான் வந்துட்டு இந்த பொண்ணை டெய்னி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இப்ப இந்த பொண்ணு இந்த பழங்கள் எல்லாம் பொருள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வேலையில இருக்கா. அந்த டைம்ல அவங்க பாஸ் வந்து நமக்கு பினான்ஸ் தரத்துக்கு அவங்க இனிமே டைம் கொடுக்குற மாதிரி தெரியல, நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பாஸ் சொல்ல, நம்ம டெய்னிமே வந்துட்டு நம்ம கிட்ட நெருங்கிட்டோம், நம்ம இங்க இருந்து கிளம்ப கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம எங்க அப்பா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முடிக்கிற வரல நம்ம போராடிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்னி சொல்ல, இவ இது எல்லாத்தையும் தோண்டிக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. தோண்டிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஏதோ கிடைக்குது. டக்குன்னு அந்த பாஸ் அவங்க டீம் எல்லாம் கூப்பிட்டு அந்த பொருள் எடுக்கிறாங்க. அப்படியே டக்குன்னு அங்க கட் பண்ணி நம்மளுக்கு வேற இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த மலைகள் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வந்துட்டு மலையை உடைக்காதீங்க, மலையை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சைட்ல நின்றுட்டு. ஆனாலுமே அங்க வேலை செய்யறவங்க அந்த மக்களோட முன்னாடியே வந்துட்டு பாம் எல்லாம் உள்ள இன்செர்ட் பண்ணி வெடிக்க வைக்கிறாங்க. வெடிக்க வச்சுட்டு உள்ள போயிட்டு பார்த்தாதான் தெரியுது அந்த மலையை ஃபுல்லா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்து இவங்க வெளியே விழுந்து ஒளி வரும்போது மலை எல்லாமே அவங்க மலையை விழுது. அப்படியே கட் பண்ணி ஒரு மிலிட்டரி பேஸ் தான் காட்டுறாங்க. அந்த மிலிட்டரி பேஸ்ல இந்த பக்கம் இந்த மலை இடிஞ்சு விழுந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடத்தோட பேரு டார்வே. அந்த இடத்துல உங்களுக்கு நில அதிர்வு மாதிரி வந்து டிடெக்ட் ஆயிருக்கும். அதனாலேயே வந்துட்டு இவங்க ஃபோர்ஸ் கூட்டிக்கிட்டு அந்த மலையை சுத்தி வந்துட்டு எல்லாமே கேம்ப் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மிலிட்டரி ஜெனரலுமே இதை பார்த்துட்டு இதை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் வாங்க வீட்டை கட்டுறாங்க. இப்போ கொடை படிச்சு நின்றுட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் நம்ம ஹீரோ அப்படின்ட்டே சொல்லலாம். இப்போ இவன் பிரைம் மினிஸ்டரை கூட்டிட்டு போகிறதுக்கு தான் வந்திருப்பான். பிரைம் மினிஸ்டர் எல்லாம் கிளம்பி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க, இந்த பக்கம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த மிலிட்டரி பேஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காரு வீடியோ கால்ல. இதை பிஎம்க்கு கனெக்ட் பண்ணி இதை காட்டுறாங்க. இது டார்வில நடந்த ஒரு நில அதிர்வு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பிஎம் பார்த்துட்டு இதை பார்த்தா ஒரு விண்கல் உள்ள இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அந்த சைடு இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருமே நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கலாம், ஆனாலுமே வந்துட்டு இந்த ஃபுட் பிரிண்ட் எல்லாம் பாருங்க, அந்த பிளவுக்கு பக்கத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பையன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. இந்த மினிஸ்டர் கூட உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ பையனுமே கரெக்டா வந்துட்டு இதெல்லாம் பார்க்க ஃபுட் பிரிண்ட்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா இவ்வளவு பெரிய கால் தடங்களான்னு இதுக்கு முன்னாடி பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி கலாய்ச்சி சிரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த பிரைம் மினிஸ்டர். உடனே நம்ம பையன் கம்மன் ஆயிடுறான். இதை பத்தி தெரிஞ்சவங்களா யாராச்சும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணி நம்மளுக்கு நோராவை காட்டுறாங்க. இங்க இவங்க கண்டுபிடிச்ச விஷயத்துக்காக பயங்கரமா பார்ட்டி பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க ஒரு ஹெலிகாப்டர் வந்து அதுல இருந்து இறங்கின சோல்ஜர்ஸ் எல்லாருமே நோரா இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்து எங்க கூட வரணும், இது நம்ம நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஒரு ஊருக்கு வராங்க. இங்க ஹேண்டர்ஸுமே வந்துட்டு அவங்களை வெல்கம் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்க உங்களை பாதியில கூட்டிட்டு வந்திருக்க கூடாது, இந்த விஷயத்த நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கே புரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க உள்ள போயிட்டு பார்க்கும்போது முக்கிய புள்ளிங்க நாட்டுல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நோரா அதை பார்க்க ஃபுட் பிரிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இங்க வந்து ஆண்ட்ரஸ்க்கு கொஞ்சம் மன நிம்மதியாகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இவரும் அதுதான் சொல்லியிருப்பாரு. இதை கேட்டு அந்த நாட்டுல இருக்கிற முக்கிய புள்ளிங்க எல்லாமே சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிரோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோராவுமே கம்முன் ஆயிடுறா. திடீர்னு அங்க ஒரு லேடி வந்து நிக்கிறாங்க. அவங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் வந்துட்டு
ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அவங்க இவங்களுக்கு ஹேக்கிங் கிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அதுவும் இல்லாம இவங்க வந்து ஹேண்ட் ட்ரெஸ் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க போல. நாங்க அந்த மலையோட ஏரியால இருக்கிற ஒரு பொண்ணோட மொபைல்ல இருந்து ஒரு ஃபுட்டேஜ் ஹேக் பண்ணி எடுத்துருக்கோம், அந்த வீடியோ ப்ளே பண்ற பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நோரா பாத்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணி ரீவைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பொண்ணுமே வந்துட்டு கரெக்டா ரீவைண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுவா. அதை பாஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாரோட மூஞ்ச ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. அந்த மலையில இருந்து ஏதோ ஒரு பெரிய ஜெயிண்ட் மாதிரி இருக்கு, அது உடைச்சுக்கிட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. இதை பார்த்து அப்புறம் தான் வந்துட்டு நோரா சொல்றது எப்படி இருந்தாலும் உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருக்கும் தோண ஆரம்பிக்குது. நான் என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன், நீங்க இதுக்கு அப்புறமா வந்துட்டு எதுவும் பண்ணாம இருக்க போறீங்கன்னா நான் கிளம்புறேன், இல்ல இதை பத்தி ஏதாவது வேலை செய்ய போறீங்க அப்படின்னா வந்துட்டு நான் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோராவுமே சொல்றாங்க. நோரா வெளியே நின்றுட்டு இருக்க எல்லாருமே உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹேண்டர்ஸ் பாத்தீங்கன்னா வேக வேகமா வந்து நோரா கிட்ட இவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பகுதிக்கு போறாங்க. இந்த மாதிரி சம்பவம் அங்கேயே நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹேண்டர்ஸ்மே நோரா கிட்ட வந்துட்டு நீங்க ஏன் இந்த தோன்ற வேலை எல்லாம் செய்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா சொன்னது ரொம்பவே பிடிக்கும், அதுவும் இல்லாம எங்க அப்பா பல வித்தியாசமான கதைலாம் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்க அம்மா அப்படின்ற மாதிரி வந்து ஹேண்டர்ஸ் கேட்க அம்மா எனக்கு 10 வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நீங்க உங்க அப்பாவும் ஒன்னதா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல நான் அது அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா வந்துட்டு அவருக்கு பெரிய கற்பனை திறனும் இருக்கு, அவருக்கு பெரிய மனசு. எங்க அப்பா கடிக்கடிக்கு ஒரு விஷயம் சொல்லுவாரு, நீங்க ஏதாவது வந்து பார்க்கணும் அப்படின்னா அதை முழுசா நம்பணும், அதை நம்பினா மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி எங்க அப்பா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இந்த நோரா சொல்றா. அதுக்கு ஹேண்ட்ரஸ்மே வந்துட்டு இந்த மாதிரி நானும் ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன், எனக்கு ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை அப்படின்ற மாதிரி அவர் அந்த பக்கம் கதை சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம நோராவோட மூஞ்சி ஃபுல்லா டோட்டலா மாற ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே ஒரு வீடு பாதியா இடிஞ்சிருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த உருவம் இந்த சைடு தான் போயிருக்கு, ஆனா அந்த வீட்டுல இருந்து தாத்தாவும் பாட்டியும் சேஃபா இருக்காங்க. இல்ல அண்டர் கிரவுண்ட்ல இருந்ததால டக்குன்னு இவங்களுமே அங்க இறங்கி என்கொயரி பண்றாங்க. இது இந்த அடையாளம் 2 மைல் தூரத்துக்கு மட்டும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கால் தடையம் கூட காணவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த பாட்டி தாத்தா கிட்ட வந்துட்டு நோராவுமே வந்துட்டு இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட கேட்கும் போது அதுக்கு அவருமே நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாவே பார்க்கல, ஆனா வந்துட்டு அது ஒரு மலை மாதிரி இருந்தது, ஆனா அந்த மலை நகர்ந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலுமே அதுக்கு அந்த பாட்டி ஒரு சத்தம் கேட்டது, அந்த சத்தம் பயங்கரமான சத்தம், அதுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவளுமே அங்க இருந்த ஃபுட் பிரிண்ட் கிட்ட போயிட்டு நிக்கும் பொழுது அவளுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் அடிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பையன் கிட்ட கேட்டா அவன் வந்து இங்க நார்மலா இயற்கை ஸ்மெல் தான் அது அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே இந்த பொண்ணுக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி தெரியல. சரி அந்த 2 கிலோமீட்டர்ல தான் அந்த அடையாளம் மறையுது, வாங்க அங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே வந்துட்டு அந்த ஹீரோ பையனை கூப்பிடுறாங்க. இவங்களுமே அந்த ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது கடைசியா முடியுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க தெர்மல் ஸ்கேனர்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. அது எந்த உருவமே அங்க இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு நம்ம நோராவுமே அதை ஸ்கேன் பண்ணினா பார்க்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உருவம் பெரிய உருவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நார்ச்சனுமே கேட்க அதுக்கு நோரா இதுக்கு நம்ம அவரை தான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களை கூட்டிட்டு டைரக்டா ஒரு மலை பிரதேசம் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு, அந்த இடத்துக்கு போறாங்க. வீட்டுல பார்த்தா அவங்க அப்பா கன் எடுத்துட்டு வராரு. அதுக்கு நம்ம நோராவுமே வந்துட்டு அப்பா நீங்க இங்க பாருங்க, நாங்க ஒன்னும் உங்க விரோதி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது டெய்னி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. ஏன்னா டெய்னின்னு தான் கூப்பிடுவாரு இந்த பொண்ணை. அவங்க அப்பா உள்ள போயிட்டு பார்த்தாதான் தெரியுது இவர் பயங்கரமா வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து அந்த கதை சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா ஸ்டார்டிங் சீன்ல, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற விதமா பயங்கர எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இதை பார்த்து நம்ம நோராவே வந்துட்டு ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிடறா. நோராவுமே அவங்க அப்பா கிட்ட அவங்களோட உதவி தேடி தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வந்து அந்த வீடியோவை போட்டு கட்டுவாங்க. அவங்க அப்பாவுமே உடனே வந்துட்டு அவருக்கு அந்த கதைலாம் தெரியல, அந்த கட்டு கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பால அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டதும் ஆண்டர்ஸுமே பொய்யான ஒரு கதையை கூட மனுஷங்க திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னா அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்ப கூட பாரு டைனி நான் சொல்ற வரது அவருக்கே புரிஞ்சுது, உனக்கு தான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுமே சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டே அவங்க அப்பாவுமே அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக கிளம்புறாரு. கடைசியா அந்த தடையம் எங்க முடிஞ்சதோ அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குறாங்க. அவங்க அப்பாவுமே அந்த இடத்துக்கு போய் தேடிட்டு இருக்காரு. எனக்கு எதுவும் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு டெய்னியுமே கிட்ட வந்துட்டு என்ன குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பாரு இந்த வரைபடத்தை, இந்த இடம் வித்தியாசமா இருக்குது, இந்த இடத்துல எல்லாமே நகர்ந்த மாதிரி இருக்கு, ஏதோ சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரைபடத்தை காட்டுவாரு அவங்க பொண்ணு கிட்ட. அதை பார்த்துக்கிட்டே நோராவுமே திரும்பி பார்க்கும்போது பின்னாடி ஒரு கண்ணு திறக்குது மலையில இருந்து. அதை பார்த்து அந்த பொண்ணுமே அவங்க அப்பாவை கூட்டிட்டு ஓடுவாரு. அந்த மலையுமே அப்படியே பெருசா ஒரு ஜெயிண்ட் மாதிரி எழுந்து நிக்குது. எல்லாரும் ஹெலிகாப்டர்ல ஏறிக்கிட்டு வந்துட்டு அந்த ஒரு உருவத்தை சுத்தியா வந்துட்டு வீடியோ கேம் பண்ணி சென்ட்ரல் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அந்த ஆபீஸ்ல இருக்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா போயிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க முக்கிய புள்ளிங்க எல்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வீடியோ கேம் பண்ணி காட்டும் போது எல்லாரும் ஆச்சரியத்துல அப்படியே உறைஞ்சு பண்ணி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நமக்கும் அந்த உருவத்தை காட்டுறாங்க, பெரிய ஏதோ ஜெயிண்ட் மாதிரி இருக்குது. அப்படியே அங்க கட் பண்ணி நமக்கு இப்போ நோராவையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அவங்க சரௌண்டிங்ல இருந்த ஒரு கேம்ப் கிட்ட வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கிட்டயும் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்டயும் வந்துட்டு ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. வழக்க போல அந்த அப்பாவுமே பாத்தீங்கன்னா கட்டுக்கல்ல எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது யாருமே நம்புற மாதிரி தெரியல, அதனால அவரை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இந்த நோரா பொண்ணுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. ஆனாலுமே வந்துட்டு அந்த பிஎம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த விஷயம் ரொம்பவே சீரியஸா இருக்கு, நம்ம இதை மிலிட்டரி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், நீங்க கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம நோரா பொண்ணுமே வந்துட்டு அரை மனசோட வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவங்க அப்பா கிட்ட நீங்க இந்த மாதிரி கட்டுக்கதையை சொன்னதுனால தான் நமக்கு இந்த அட்வென்ச்சரே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புவா. அதுக்கு அவங்க அப்பாவுமே என்ன நோரா டக்குன்னு விட்டு கொடுத்துட்டா, இவன் கூட விட்டு கொடுக்க மாட்டான்
அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து நாச்சனை கட்டுறாங்க. நீ இப்படி விட்டு கொடுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இனிமேட்டுக்கு தான் உண்மையான அட்வென்ச்சரே ஆரம்பிக்க போகுது. அப்படியே கட் பண்ணா இவங்க மிலிட்டரி பேஸ்ல இருந்து ஒருத்தர் அந்த மிலிட்டரிக்காரன் ஒருத்தன் காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மிலிட்டரிக்காரனை காட்டுறாங்க. எல்லாருமே திப்பு திப்பு அவங்க கிட்ட ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஓடி வந்து இவங்க கிட்ட வந்துட்டு எங்களையும் கூட கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், ஒரு மூலையில வேடிக்கை மட்டும் பாத்துக்கிறோம், வேடிக்கை பக்கத்து கூட உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பே இல்லாம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோரா பண்ணுமே அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த மிலிட்டரிக்காரன் கூட ஏறிட்டு அங்க இருக்கிற மிலிட்டரி படையோட போயிட்டு அந்த காட்டுக்குள்ள அங்கங்க பதுங்கி இருக்கானுங்க தனித்தனியா. இது எல்லாத்தையுமே அந்த பிஎம் அப்புறம் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற முக்கிய புள்ளிங்க எல்லாமே வந்துட்டு வீடியோ கேம்ல பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடமே ஃபுல்லா அமைதியா இருக்குது. இந்த பக்கம் நோரா வந்து நின்னுட்டு இருக்கா. பின்னாடி அவங்க அப்பா வந்தா அவர் வந்தாங்கன்னா நீ போட்டோ எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு குடும்பமே இருந்துச்சு, அவங்க எங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நோரா கிட்ட சொல்லிட்டு இருக்க. நோராவுமே வந்துட்டு எனக்கு தெரியும், இருட்டுல வந்தாங்க, வெளிச்சத்துல வந்தோடனே கல்லா மாறிட்டாங்க, எனக்கு இந்த கதைலாம் தெரியுதுப்பா, ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவ்வளவுமே சொல்லிட்டு இருக்கா. நீங்க சொன்ன கதைகளும் சரி, அம்மா சொன்ன கதைகளும் சரி, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. நீ ரெண்டு பேருமே இழந்துட்ட, உங்க அம்மா உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நானும் உன்னை விட்டு போயிட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இப்பதான் நீங்க என் கூட இருக்கீங்களாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு இவங்க மனசுக்குள்ள என்ன இருந்ததோ அது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த இடமே ஒரு மாதிரி ஷேக் ஆகி வந்து அந்த உருவம் எதிரில வந்துகிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு அந்த கிறிஸ் இருக்கான் பாத்தீங்கன்னா, அந்த கேப்டன் மிலிட்டரி பையன் அந்த உருவத்தை சுட சொல்லி ஆர்டர் போட்டுறான். சோல்ஜருமே பயங்கரமா போட்டு அட்டாக் பண்றானுங்க. என்னதான் பண்ணாலுமே வந்துட்டு அந்த மிருகத்துக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, ஒரு கீரல் கூட விழ மாட்டேங்குது. அப்படி விழுந்தாலுமே சரி அது மண்ணாலையும் கல்லாலையும் போட்டு முடிக்குது. இதெல்லாம் பார்த்து அந்த மிலிட்டரி ஹெட் பையன் டக்குன்னு எல்லாரும் பின்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாருமே சுட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு எல்லாரும் வந்து பதுங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம நோராவும் அவங்க அப்பா எல்லாமே பதுங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு சோல்ஜர் சாமியை வேண்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த மிருகத்தால எங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மிருகமுமே டக்குன்னு கிட்ட வந்துருது. கிட்ட வந்து எதையும் மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம நோரா இங்க இருக்க தேவையில்லை, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் எல்லாம் கிளம்ப சொல்லுவாங்க. அந்த டைம்ல அந்த சோல்ஜரை மட்டும் அதை பிடிச்சி வாரி எப்படி தூக்கி வாயில போட்டு ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டைம்ல எல்லாருமே பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நோராவோட அப்பா மட்டும் அப்படியே நின்னுக்கிட்டு இந்த மிருகத்துக்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க உங்களுக்கு எதிரி கிடையாது நண்பா, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த மிருகமே அமை மறந்து பாத்துட்டு இருக்க. அவரு அந்த மிருகம் கவனிக்கிறத பார்த்து அவங்க அப்பா பாத்தீங்கன்னா உடனே அவங்க பொண்ணுமே திரும்பி பாக்குறாங்க. ஓகே இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த டைம்ல ஒருத்தன் டேங்கர்ல இருந்து சுட ஆரம்பிச்சிருவான் அந்த மிருகத்தை. யாரா இவன் வரீங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த மிருகமே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு பின்னாடி இந்த டேங்கரை ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கும். அது தெரியாம இவர் மேல பட்டுருது. நம்ம நோராவோட அப்பாவுமே தூக்கி அடிக்கப்பட்டுறாரு. அந்த டேங்கரை அது உடச்சிட்டு அப்படியே திரும்பி நின்று இவரை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. பாவம் இவர் ரத்த காயத்துல சாகர நிலையில அந்த ஒரு மிருகத்தையே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நோராவுமே வந்துட்டு அப்பா உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நம்ம கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அப்பாவுமே பாரு டெனி, நான் பழைக்கிறது ரொம்பவே கஷ்டம், நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை வீடு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இது எதுவுமே நோராவுக்கு புரியவே இல்ல. அப்பா வாங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தான் கூட்டிட்டு இருக்கா. கடைசி அவங்க அப்பாவுமே நம்ப நோரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்துமே போயிடுறாரு. அந்த இடத்துலயே அப்பா இறந்ததா சுத்தமா ஏத்துக்கவே முடியல நோராவால. ஏன் பின்னாடி ஆண்டர்ஸ் நின்று இருக்கான், பையனாலையுமே ஏத்துக்கவே முடியல, கண் கலங்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி இவங்க மிலிட்டரி கேம்ப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம நோராவுமே அவங்க அப்பாவோட போட்டோ அது அவங்க அப்பா எழுதி வச்ச டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க. அவர் கடைசியில சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை முதற்கொண்டு அவர் டைரியில எழுதி வச்சிருக்காரு. அந்த டைரி எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே நோராவுமே அங்கேயே தூங்கிடுறா. நோரா அங்கேயே ரொம்ப நேரம் தூங்க வந்தனால இந்த ஹேண்டர்ஸ் பையனும் இந்த மிலிட்டரிக்கார பையனும் வந்துட்டு காஃபி எடுத்துக்கிட்டு வந்துட்டு நோராக்கு வராங்க. இந்த ஹேண்டர்ஸ் பையன் ஃபர்ஸ்ட் அவர் கதை எழுதுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த கதையை அந்த மிலிட்டரிக்கார பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே வருவான். இந்த சத்தத்திலேயே வந்துட்டு நோராவுமே எழுதுக்கிறாங்க. ஹேண்டர்ஸுமே காஃபி எடுத்துட்டு வந்து நோரா கிட்ட கொடுக்குறான். கிறிஸ் கிட்ட வந்து இந்த மிலிட்டரி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பேர் தான் கிறிஸ், மிலிட்டரி பையனே சொல்லி பழகிச்சு. அவங்க கிட்ட ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோராவுமே கேட்கிறா. அதை நாங்க ட்ரோன் மூலமா கண்காணிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அது இப்போ ஒரு பள்ளத்தாக்குல பதுங்கி இருக்குது, அதுவும் இல்லாம அதை அட்டாக் பண்றதுக்காக ஒரு ஏர்ஃபோர்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிலிட்டரிக்கார பையன் சொல்ல, இதை சொன்னதோட நிறுத்தாம அந்த பையன் நம்ம எது கூட போறாரோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கு நோராவுமே எனக்கே சுத்தமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அந்த விசித்திரமான கதைகள் இருக்கிற உண்மை அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கும், அதை வச்சுதான் நம்ம அதை அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹேண்டர்ஸ் பையனுமே அவங்க அப்பாவோட வரைபடத்தை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. இங்க பாருங்க, உங்க அப்பா வரைஞ்ச வரைபடத்துல அது வெயில சுத்திக்கிட்டு இருக்கு, வெயில வந்தாதான் அது கல்லா மாறிடும்னு உங்க அப்பா சொன்னார்ல. அதுக்கு நோராவுமே அதுதான் வெயில தான் சுத்திக்கிட்டு இருக்கு, நம்ம தான் அதை பார்த்தோமே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆண்டர்ஸுமே அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற புக் அது அவங்க அப்பா எழுதி வச்ச டைரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புரட்டி போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அது தேவாலயங்கள் மேல எல்லாம் கல்ல தூக்கி எரிஞ்சிருக்கு. அந்த மிருகங்களுக்கு அங்க இருந்து வர பெல் சவுண்ட் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது போல. இந்த ஒரு வீக்னஸை கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிஎம் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றத அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொஞ்சம் கூட காது குத்துட்டு கேட்க மாட்டான், நெக்கல உட்காந்துக்கிறான். இது கூட பரவாயில்ல, இதெல்லாம் பேசி கிண்டல் பண்ணி சிரிச்சுனுக்குறான். டக்குனு நம்ம மிலிட்டரி பையனுமே பிரைம் மினிஸ்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் எல்லாத்தையுமே வந்துட்டு பயன்படுத்தி பார்த்துட்டோம், நம்மளோட பயங்கரமான ஆயுதத்தெல்லாம் யூஸ் பண்ணி கூட அதனால கீரல் கூட போட முடியல, இந்த விஷயத்துல நம்ம நோரா சொல்றது கரெக்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு
தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிலிட்டரி பாய் சொல்ல இவங்க இந்த பக்கம் பேசி முடிக்க அந்த டைம்ல அங்க சிக்னலுமே கிடைக்குது. அந்த பூதம் வேற ஏதோ ஒரு திசையில நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வருது. இதையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தான் பாத்துருப்பா, எல்லார்கிட்டயும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. அங்க இருந்தவங்க இப்ப அது போற இடத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அங்க ஒரு லீஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் தான் இருக்குது. அந்த ஒரு பார்க்ல எல்லா மக்களுமே அங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா கூட போயிட்டு நின்னுக்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அங்க வந்து திப்பு திப்புன்னு ஓடி போயிட்டு ஒரு சிலை முன்னாடி நின்று அதை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த சிலை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த விசித்திரமான கதைலாம் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா அந்த அப்பா. அந்த கதையில வர ஒரு சிலை தான் அந்த சிலை. அந்த சிலையை அந்த குட்டி பையன் பாத்துக்கிட்டே நிக்கா. திடீர்னு அந்த இடம் ஃபுல்லா அதிர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி இப்படி ஓட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. ஆனா அந்த ஒரு குட்டி பையன் மட்டும் அந்த சிலையை பார்த்துட்டு அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டு இருக்கான். அந்த ஒரு சிலை பின்னாடி அந்த பெரிய பூதம் வந்து நிக்குது. அதை பார்த்து எல்லாருமே வந்து குயம்மையான்னு கத்தினே தலை தச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே கண்ணாப்பின்னு ஓடிட்டு இருக்க. ஒருத்தர் மட்டும் இதை தேடி நின்றுட்டு இருக்காரு. இவர் தான் அந்த குட்டி பையனோட அப்பா போல. அந்த ஒரு குட்டி பையனை தான் அவருமே தேடிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கமே நோரா டீமுமே வந்துட்டு பெல் எல்லாம் கட்டின்னு ஏரோப்ளேன் எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர்லயே அந்த பூதத்தை சுத்தின்னு அந்த பெல்ல பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த பெல்லோட சத்தத்தை அந்த பூதத்தால சுத்தமா தாங்கவே முடியல. காதெல்லாம் போத்துது. என்னமே இதை கிட்ட போயிட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிலிட்டரி பையன் சும்மா இல்லாம கிட்ட போயிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோரா எல்லாம் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த பூதமே கொஞ்சம் கடுப்பாகி கீழே ஒரு கடையை பூச்சி ஒரு ஹெலிகாப்டர் மேல அடிச்சிருது. அந்த ஹெலிகாப்டருமே அங்கேயே பிளாஸ்ட் ஆகி கீழே வந்து விழுந்துருது. டக்குனு கோவம் அந்த பூதம் இன்னொரு ஹெலிகாப்டர் பூச்சி இன்னொரு ஹெலிகாப்டர் மேல அடிக்குது. அந்த ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா அப்படியே சுத்திக்கிட்டே வந்துட்டு கீழே அந்த குட்டி பையன் இருப்பான் பாத்தீங்களா அவன் மேல அடிக்கிறதுக்காக வருது. இந்த பக்கம் அவங்க அப்பா வேற ஓடி வந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுமே என்னவோ வந்துட்டு பையனை பிடிச்சிருக்காரு. ஆனா அந்த ஹெலிகாப்டர் அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு கிட்ட. டக்குன்னு அந்த பூதம் பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் பிடிச்சிருது. இந்த பக்கம் நோரமே நீங்க அதெல்லாம் பாத்தீங்களா அந்த குட்டி பையனை அதுதான் காப்பாத்திருக்கு, அது இது எல்லாமே வேணும்னே பண்ணல அப்படின்ற மாதிரி நோரா சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் பக்கத்துல டார்ஜனுமே எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க அந்த மிருகமுமே வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு போட்டு முருக ஆரம்பிச்சிருது. நீங்க கிட்ட வந்தீங்கன்னா இதேதான் உங்க நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் கிட்ட பார்த்து சொல்லாம சொல்லிட்டு திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிருது. இவங்களுமே அந்த பக்கம் வந்து கிளம்பிடுறாங்க. இந்த மிருகம் பார்க்குள்ள வந்ததை எல்லா சோசியல் மீடியாவும் கவர் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க டிவில. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆபீஸ்ல ஒரு பெரிய தலைங்க எல்லாமே உட்காந்து இருப்பானுங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே இது எல்லாத்தையுமே இவங்க இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்க. நோராவும் அவங்க டீமும் பாத்தீங்கன்னா அந்த பேஸ்குள்ள வராங்க. இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ தேச துரோகம் பண்ணிட்ட மாதிரி வந்துட்டு எல்லாரும் மூஷன் பாத்துட்டு இருக்கும்போது நம்ம நோரா பாத்தீங்கன்னா பிஎம் கிட்ட உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. இங்க பாருங்க பிரைம் மினிஸ்டர், நம்ம நினைச்சது என்னதான் சக்சஸ்ஃபுல்லா முடியல அப்படின்னாலுமே நீங்க அந்த பெல்ல வச்சு அடிச்சது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துருப்பீங்க. அது எதுக்காக இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மேபி அதாவது இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் லேடியுமே இங்க பாரு நோரா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது, அது நம்ம தலைநகரத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு, நம்ம இதுக்கு மேல அதை விட்டு வச்சோம் அப்படின்னா வந்துட்டு அது நம்மள நாசம் பண்றோம் போல, அந்த மிருகத்தை நாங்க எங்க கிட்ட இருக்கிற மிலிட்டரி பேஸை வச்சு அடிச்சு நொறுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லைனாரா நீங்க பண்ணது வரலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோராவை அங்க இருந்து அமுச்சு வச்சிடறாங்க. நம்ம நோராவுமே வெளியே வந்துட்டு இருக்க. இந்த மிலிட்டரி பையன் இவங்க கிட்ட வந்து நோரா நீங்க பண்றதுதான் கரெக்ட், இவங்க பண்றது தப்பா தான் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயத்துல உதவி வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் அப்படின்ற மாதிரி எவனுமே சொல்றான். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த ரூம்குள்ள காட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இனிமேட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஐடியாவுமே சொல்றாரு. நம்ம கிட்ட ஒரு ஆபத்தான ஏவுகணை இருக்கு, அதுவும் இன்னும் கவர்மெண்ட் அப்ரூவ் கூட பண்ணல, எனக்கு தெரிஞ்சு நம்ம அதை பயன்படுத்தோம் அப்படின்னா அந்த மிருகத்தை கன்ஃபார்மா அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆண்ட்ரஸுமே வந்துட்டு அதை பயன்படுத்தணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பயங்கரமான சேதங்கள் ஏற்படும் உங்களுக்கே தெரியும். இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருமே சும்மா இல்லாம இந்த பையன் இந்த ரூம்குள்ள இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ரஸை பார்த்து கேட்க, இதுக்குள்ள வந்துட்டு பிரைம் மினிஸ்டருமே வந்துட்டு ஆண்ட்ரஸ் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆண்ட்ரஸுமே அவனோட கார்டை அங்க வச்சுட்டு இது என்னோட ரெசிக்னேஷனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிட்டு அங்க போய் டோர் ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா டோர் ஓபன் ஆக மாட்டேது. இவன் வச்சு அந்த கார்டை வச்சு தான் வந்து டோர் ஓபன் பண்ண முடியும். அதனால கார்டை வந்து எடுத்துக்கிட்டு வேகமா அந்த வந்து ஓபன் பண்ணி டக்குனு நோரா கூட சேர்ந்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரைம் மினிஸ்டருமே டிவில பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நைஜீரியால இருக்கிற எல்லா மக்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு இந்த மீடியால பார்த்த எல்லா விஷயமே உண்மைதான். அந்த மலையில இருந்து பெரிய பூதம் வெளியே வந்திருக்கு, அது என்ன மாதிரி பூதம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, ஆனா எங்களால முடிஞ்ச வரலாம் அந்த பூதத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த மலையை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருங்க, நாங்க கொஞ்சமா சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு இருக்கோம், உங்களையும் வந்துட்டு நாங்க சேஃபா மீட்டுடுவோம், நம்ம இவ்வளவு நாளா ஒத்துமையா நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கோம், ஆனா இது அதை விட ரொம்பவே பெருசு, அதனால உங்க கூட இருக்கிறவங்களையும் பத்திரமா பாத்துக்கோங்க, நம்ம கூட கடவுள் இருக்காரு, நம்ம நாட்டு கூடயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே பேச்ச முடிக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி ஹேண்ட்ரஸை காட்டுறாங்க. ஹேண்ட்ரஸ் நோரா வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல வந்துட்டு நோரா எல்லா குறிப்புகளும் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டைரியை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கா. இந்த ஹேண்ட்ரஸுமே ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே நான் ஏன் ரெசிக்னேஷன் சொல்லிட்டு வந்தேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும், நான் ஒரு கோழை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு அந்த டைரியில சிட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. அதை பாக்குறான். அதுக்கு நோராவுமே ஆமா இந்த சிட் ரைஸ் அப்படின்றது எங்க அப்பா அங்கங்க மென்ஷன் பண்ணிருக்காரு, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அது ஒருவேளை ரிகார்ட் சென்டிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹேண்ட்ரஸுமே சொல்ல அவர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒரு தப்பா கதை, அது 2-3 வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பேரை 2-3 வாட்டி அந்த பேலஸ்ல
பாத்திருக்கேன், அங்க இருக்கிறவரை கூட எனக்கு ஒருத்தர நல்லாவே தெரியும், அப்படிப்பா அங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நோராவுக்குமே அவங்க அப்பா இறக்கும் போது அரண்மனை ராஜா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அது ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவங்க அப்பா அரண்மனைன்னு சொன்னது அந்த பேலஸ், ராஜான்னு சொல்லுது அந்த மிருகத்தை தான் போல. உடனே கார் எல்லாம் திருப்பிக்கிட்டு வந்துட்டு அந்த பேலஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேலஸ் போயிட்டு பார்த்தா கன் பாயிண்ட்ல இவங்க ஸ்டாப் பண்ணி நிக்க வச்சிட்டு இருக்காங்க, உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு உள்ள இருந்து ஒருத்தர் வந்து, என்னமா வாரத்துக்கு இவ்வளவு நாள் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வருவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்களுக்கு அப்படியே பயங்கர ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் உள்ள பேலஸ்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு நோரா, உன்னை எனக்கு நல்லாவே தெரியும், உங்க அப்பா மேல எனக்கு பெரிய மரியாதையா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம், இந்த உலகத்துல வெறும் விரல் விட்டு என்ற அளவு பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நோரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு ராஜாவோட அரசாங்கத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட அரசாங்கத்தை அந்த அழிஞ்ச இடத்துல இருந்து திரும்பவும் மீண்டும் உருவாக்குவாங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் 1920 இந்த சுரங்கம் தோண்டும் போது வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதுவும் இல்லாம நாங்க உங்க அப்பாவுக்கு செஞ்சது பெரிய தப்பு தான். நோராவுமே ஒருத்தரோட வாழ்க்கையை அழைச்சிட்டு சால்ட்டாவான பதில் சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வராங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான பூதங்களோட எலும்பு கூடுகள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எதனால அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த காலத்துல மனுஷங்க எல்லாமே இந்த பூதங்களை அழிக்கிறதுக்காக இந்த ராஜாவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு டாக்ரின் மலையில வச்சிருக்காங்க. இது தெரிஞ்ச அந்த ராஜா அந்த மலைக்கு வர அந்த மலையில இருக்கிற ஒரு கொகையில வச்சு அடைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ராஜாங்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணிருக்காங்க மனுஷங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. இப்போ இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க அந்த பூதம் வேற யாரும் கிடையாது, அந்த ஒரு ராஜா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் தான் நோராவோட அப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு. அது இல்லாம டைரியிலயும் நோட் பண்ணி வச்சிருப்பாரு. இது எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்க ஆட்சிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கட்டி வச்சிருந்திருப்பாங்க. இந்த நோரா பொண்ணுமே அந்த எலும்பு கூடையில கிட்ட எல்லாம் போயிட்டு அந்த யூவி லைட் ஒரு டார்ச் ஒன்று வச்சிருப்பா. அதை எடுத்து அடிச்சு பார்க்கும் போது அந்த எலும்பு கூட அப்படியே கரையுது. கபார் டார்ச்சன், எங்க அப்பா சொன்னது உண்மைதான், அதுக்கு வெளிச்சங்கள்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது, இருள்ல இருந்து வந்து வெளிச்சத்துல இறந்து போனாங்களே அப்படின்னு சொல்ல, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவன் கேட்க, நம்ம தான் அந்த பூதத்தை பகல்லையுமே பார்த்திருக்கோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நம்ம பகல்ல பார்த்திருக்கோம், நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நம்ம டைரக்டா சூரிய வெளிச்சத்துல பார்க்கல இல்லையா, அதுக்கு இவனுமே அப்ப நம்ம கூட எப்படி டைரக்டா சூரிய ஒளியை உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்துட்டு அந்த ஹேண்ட்ரஸும் நம்ம நோராவும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் மிலிட்டரி எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அந்த பூதத்தை தாக்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூதமுமே டைரக்டா வருது, இவங்களுமே அதை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் தாக்குனாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகாதனால இவங்களுமே வேக வேகமா பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல இது எல்லாத்தையும் நடக்கிறது எல்லாத்தையும் எங்க ஆபீஸ் ரூம்ல பிரைம் மினிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துட்டு இருக்கானுங்க. அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருமே சும்மா இல்லாம நம்ம அந்த ஏவுகணத்தை பயன்படுத்தி தான் ஆகணும், இல்லைன்னா அது ஏரியாவை ஃபுல்லா அழிச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டருமே சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம நோராவுமே இந்த மிலிட்டரிக்கு போன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மிருகத்துக்கு இந்த வெளிச்சம் அப்படின்னா வந்துட்டு சரியா ஆகாது இல்லையா, அதனாலே வந்துட்டு இவங்க ஒரு எல்இடி லைட்டை பெரிய செட்டப்பா பண்ணி அந்த இடத்துக்கு அந்த மிருகத்தை வர வச்சு அதை கரெக்டா ட்ராப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ராப்ல எப்படியாச்சும் அதை சிக்க வச்சு அழிச்சிடணும், அதுக்காக தான் இவங்க பிளான் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்இடிக்கு செட் பண்ண இடத்துல கரெக்டா அந்த பூதம் வரணும், அதுக்காக வந்துட்டு இந்த நோரா தனியா ஒரு பிளான் வச்சிருக்கா போல. இந்த பக்கம் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் சும்மா இல்லாம அந்த ஏவுகணையை ஏவறதுக்காக எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே அந்த சீக்ரெட் அந்த வாட்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொம்பளை பாத்துட்டு இருக்கா. இவங்க கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க போல, எல்லாத்தையுமே வந்து ஹேண்டர்ஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஏவுகணை வச்சு எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறதுக்கு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஹேண்டர்ஸ் பையனுமே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது, உன்னால அந்த சிஸ்டம் ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணுமே வந்துட்டு மிலிட்டரி சிஸ்டம் ஆக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா கவலைப்படாத நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நோரா அவங்க திட்டத்துக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. தனியா ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ட்ரக் ஒன்னு எடுத்து வச்சுக்கினா அது பின்னாடி ஏதோ உருண்ட மாதிரி ஏதோ ஒரு பெரிய பொருளை போட்டுறதுக்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க மூஞ்சில பயம் தருது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ராக்கெட் லான்ச்சர் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த இடமே இந்த இடம் தான். அந்த இடத்துல எக்ஸாக்டா நோரா நின்னுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மிலிட்டரி பேஸ ஹேக் பண்றதுக்காக வந்துட்டு அந்த லேடி போராடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே அந்த சிஸ்டம் அந்த ஏவுகணையை தூக்கின வந்து மிலிட்டரி சோல்ஜர்ஸ் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் ஒண்ணு மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்க. ஜெனரலுமே அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ண சொல்றாங்க. அவங்களுமே ராக்கெட் லான்ச் பண்ண பட்டன் அழுத்துறாங்க, ஆனா அந்த ராக்கெட் லான்ச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லேடி பொண்ணு கரெக்டா ஹேக் பண்ணி வச்சிரு அந்த சிஸ்டம். இங்க இந்த நோராவும் ஜிட்ரஸும் உட்காந்துட்டு இருக்க இடத்துல அந்த ஜெட் பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு. ஆனா வந்துட்டு அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணவே இல்ல. இதை பார்த்து அவங்களுக்குமே புரிஞ்சிருது சிட்ரஸ் கரெக்டா சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நோராவுமே வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பூதமுமே கரெக்டா இவங்களுக்கு நேரா தான் வந்து நின்னுட்டு இருக்கு. அந்த பூதமும் கரெக்டா பேலஸ் நோக்கி வந்துட்டு இருக்கு. இவங்களுமே கரெக்டா அந்த பூதத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பூதம் இவங்களை தாண்டி போகும். இவங்களுமே வந்துட்டு அந்த பூதத்தோட காலு கட்டியில போவாங்க. அப்படியே இந்த சீனே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்கும். நோராவுமே கரெக்டா ஹார்ன் அடிக்கிறாங்க. அந்த பூதமுமே திரும்புது. இந்த பக்கம் ஹேண்ட்ரஸ்மே அந்த பின்னாடி இந்த மூட்டையை சுத்தி வச்சிருந்தா பாத்தீங்கன்னா அதை அவுக்குறான். இந்த ஹேண்ட்ரஸ் பையன் அந்த துணி அவுக்கும் போது தான் தெரியுது பின்னாடி வச்சிருந்தது அவங்க இனத்தோட ஒருத்தரோட மண்டவோட அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே இந்த மிருகமே அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. உள்ள இவங்களுமே வேகத்தோட பயமோட கலந்து வண்டி ஓட்டிட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க வேகமா போயிட்டு இருக்கும்போது அந்த மண்டவோட கீழே விழுந்துருது. நம்ம நோராவுமே பக்காவா ஒரு ட்ரிப்டா போட்டு வண்டியை திருப்பி நிறுத்துறாங்க. கரெக்டா அந்த பூதமுமே அவங்களுக்கு எதிரில வந்து நிக்குது. இப்போ ரெண்டு பேத்துக்கு நடுவுலயுமே அந்த மண்டவோட இருக்குது.
அந்த ஒரு பூதமுமே அந்த மண்டவோட எடுத்து ஃபீலிங்கா பாத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க பில்டிங்ல இந்த பூதத்தோட முகத்தை அது முதல் முறையா பார்க்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அந்த தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை தொடும் போது அந்த கண்ணாடி ஃபுல்லா உடஞ்சிருது. அதை பார்த்த பயத்திலேயே அந்த மண்டை ஓட்டை கீழேயுமே போட்டுருது. கீழே போட்ட மண்டை ஓட்டு செல்லையே சதறி போயிடுது. இதை பார்த்து பயங்கர கோபமாயிடுது அந்த ஒரு மிருகமுமே. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆண்டர்சன் நோராவும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்கள போட்டு பயங்கரமா துரத்த ஆரம்பிக்குது. இந்த பக்கம் இந்த சிகரெட் பொண்ணு தான் வந்துட்டு சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கண்டுபிடிச்சிடறான். இந்த பொண்ணுமே புடிச்சு வச்சுக்கின்னு திரும்பவும் அந்த ஏவுகணையா லான்ச் பண்றதுக்காக தயாராகிறாங்க. வேகமா நோராவுமே வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க பிளான் பண்ண இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த மிருகமுமே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டமா நெருங்கிடுச்சு. நோராவுமே ஹேண்ட்ரஸ் டக்குன்னு நீ வெளியே குச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஹேண்ட்ரஸ் பையனுமே டக்குன்னு டோரை தந்து வெளியே குச்சிடறான். நோரா போயிட்டு இருக்க காரை அந்த ஒரு மிருகம் தூக்கத்துக்காக வரும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மினிட்ஸ் ஆஃப் த செகண்ட்ல நம்ம நோராவுமே அந்த கார்ல இருந்து கீழே குச்சிருவாங்க. நோரா கீழே குதிச்சது அந்த மிருகமுமே பார்த்துட்டு அந்த நோரா பொண்ணா மிதிக்கிறதுக்காக அந்த மிருகம் காலை தூக்கிட்டு வருது. அங்க இருந்த சோல்ஜர்ஸுமே நோராவை காப்பாத்துறதுக்காக 6 நாளா அடிச்சு அந்த மிருகத்தோட திசையை திருப்புறாங்க. அது இந்த பக்கம் திசை திருத்தி அவங்க வச்சிருந்த எல்இடி எல்லாமே பிளான் பண்ண மாதிரி அதை நோக்கி நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிருகமுமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தகச்சு போய் நின்றுட்டு இருக்கு. கேப்டனுமே நம்ம மிலிட்டரி பாய் கேப்டனுமே டக்குன்னு போயிட்டு அங்க இருக்க லைட் எல்லாத்தையுமே வேகமா ஆன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாவம் அந்த ஒரு மிருகத்தால சுத்தமா அந்த வெளிச்சத்தை தாங்கவே முடியல. பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இந்த பக்கம் லான்ச்சரை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலுமே அங்க நிறைய பொதுமக்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மிஷின் அபார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பைலட் கொடுத்துறாங்க. இந்த லூசு பையன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் முடியாது இல்ல ராக்கெட்டை லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இந்த சிட்ரஸ் பொண்ணு பாத்தீங்கன்னா டக்குன்னு கடுப்பாகி போயிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மூஞ்சிலே குத்து போட்டுறாங்க. பாவம் இந்த பொண்ணு அடிச்ச ஒரே அடியில டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்கேயே போயிட்டு மயக்கம் போட்டு இருந்துறாரு. இந்த பக்கம் இந்த மிலிட்டரி பாயுமே நோரா இதை நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. நோரா மூஞ்சில சந்தோஷமே இல்ல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மிருகம் பாத்தீங்கன்னா வழியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கு. நம்ம இதை பண்ணிருக்கவே கூடாது, இதால வந்துட்டு இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நோரா சொல்ல அப்ப கிறிஸ் வந்துட்டு இது நம்ம பிளானே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிலிட்டரி பாயுமே கேட்க நோராவுமே அங்க இருந்து டக்குன்னு வேகமா ஓடி போயிட்டு லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு அந்த மிருகத்துக்கிட்ட வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ இங்க இருந்து போயிட்டு இங்க இருந்தீங்கன்னா உனக்கு ஃபுல்லா ஆபத்து, அந்த மலைக்கே திரும்ப போயிட்டு நீ இங்க இருந்தனா உன்னை அழிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு கத்திக்கினே அழ ஆரம்பிக்கிறா. அந்த மலைக்கே நீ போயிட்டு நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதுதான் உனக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இந்த மிருகமுமே அது அப்படியே பொறுமையா நின்று பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் நைட் வீடியோவும் ஆரம்பிக்குது. சூரிய வெளிச்சமும் அடிக்குது. அதெல்லாம் சுத்தமா தப்பிக்க கூட முடியாதுனால கொஞ்சம் கொஞ்சமா சுருகி அந்த இடத்துலயே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு விழ ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் நோரா சோகமா பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அங்க இருக்கிற பெரிய புள்ளிங்க எல்லாமே வர ஆரம்பிக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டருமே நோரா கிட்ட நோரா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நோரா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த நோரா பொண்ணுமே சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஆண்ட்ரஸுமே நோரா கூட சிரிச்ச மாதிரியே கிளம்ப ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து ஆண்ட்ரஸ் திரும்பவும் பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்து நான் அன்னைக்கு கார்டை வைக்கும் போது என் வேலையும் சேர்த்து விட்டுறேன்ட்டு கரெக்டா மென்ஷன் பண்ணல, நான் என் வேலையை விட்டுறேன், நான் எழுத்தாகனா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு சிரிச்சுக்கிட்டே போவான். நோரா கூட போய்கிட்டே வந்துட்டு நீங்க இன்னும் நம்புறீங்களா அந்த மலையில இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோராவுமே லைட்டா சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அப்படியே நமக்கு திரும்பவும் இந்த டார்வே மலையில இருக்கிற சின்ன கொகையை காட்டுறாங்க. அந்த உடஞ்சி போன கல்லுல இருந்து திரும்பவும் ஒரு மிருகம் ஜெயிண்ட் மாதிரி கத்துக்கிட்டே எழுந்து வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நமக்கு படத்தையுமே முடிக்கிறாங்க. படம் அடிபொலியா இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்கள் அர்ஜுனே. இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதை விட சீக்கிரமாவே வேற ஒரு படத்துல உங்களை பாக்குறேன். டாடா பை பாய்.